கம் உங்களை தேனியில் சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். நம்ம அந்த யங் ஆண்டர்பிரினர் ஸ்கூல் மீட்டிங்கில் எதை பற்றி பேச போகிறோம்னா, வின்னிங் த ஃபினான்ஸ் கேம், அதாவது நிதி மேலாண்மையை வெற்றி காண்பது எப்படி அப்படி பற்றி நம்ம பேச போகிறோம். ஏன் இந்த நிதி மேலாண்மை அல்லது ஃபினான்ஸ் என்ற ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஒரு நிறுவனத்தை பற்றி பேசும் பொழுது முக்கியமாக என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அந்த நிறுவனத்தின் நிதி நிலைமை, அந்த நிறுவனத்துடைய லாபம் எவ்வளவு இருக்கிறது, அதனுடைய நெட்வொர்த் என்று சொல்லக்கூடிய அந்த ஓனருடைய முதல் எவ்வளவு மேலாக போயிருக்கு என்பதை பற்றியெல்லாம் தான் பேங்க்கில் கேட்குறாங்க. இல்லை நம்ம ஒரு ஐபிஓ அப்படின்னு பேசினா கூட ஒரு மர்ச்சன்ட் பேங்கர்கிட்ட போனால் கூட கேட்குறாங்க. யார்கிட்ட போனாலுமே இதை பற்றி கேட்குறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நிறைய பேர் இது பேலன்ஸ் ஷீட்டு, பிஎன்எல் அக்கௌண்ட் என்னன்னு கூட தெரியாமல் இருக்கலாம். அதை விட முக்கியம், அதை எப்படி படிப்பது, அதை படித்து எப்படி புரிந்து கொள்வது, புரிந்து கொண்ட பிறகு நாம் என்ன செயல்முறை திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று புரிந்து கொள்வது தான் வின்னிங் த ஃபினான்ஸ் கேம். இது நம்ம சிம்பிளான முறையில் நம்ம பார்ப்போம். உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் நல்லா எப்படிப்பட்ட கேள்வியாக இருந்தாலும் பதில் கூறப்படும். அண்டு ஒரு பேலன்ஸ் ஷீட்னா எப்படி பார்க்கறது, ஒரு பிஎன்எல்னா எப்படி பார்க்கறது, அதில் பார்க்க வேண்டிய முக்கியமான ரேஷியோக்கள், அதாவது சில விகிதாச்சாரங்கள், இது எவ்வளோ இருக்கணும், இது எவ்வளோ இருக்கணும், இதுவும் சேர்த்தா எவ்வளோ இருக்கணும், இதுக்கு என்ன அர்த்தம், இப்படின்ற இன்டர்பிரிட்டேஷன் எல்லாமும் நம்ம பார்க்க போகிறோம். 16ஆம் தேதி வரும்பொழுது நாம் வின்னிங் த ஃபைனான்ஸ் கேம், நிதி மேலாண்மையில் வெற்றி அடைவது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே.